எதிர்வரும் 26 ஆகஸ்ட் திங்கட்கிழமை கோலாலம்பூர் கோபுரத்தில் தேசிய கொடி பறக்கவிடும் நிகழ்ச்சி. உலகின் இரண்டாவது மிகப்பெரிய 2492 கேரட் வைரம் போட்ஸ்வானாவில் கண்டுபிடிப்பு. சீன வான்வெளியில் 7 சூரியன்கள் காட்சி தந்தன, கண்டு அதிசயித்த மக்கள். சாலைகளில் ரூபாய் நோட்டுகளை வீசிய இளைஞர், ஹைதராபாத்தில் அதிர்ச்சி சம்பவம், கொதிக்கும் நெட்டிசன்கள். குஜராத்தில் உள்ள ஆசியாவின் பணக்கார கிராமம், 17 வங்கிகள், 4.3 பில்லியன் ரிங்கிட் பிக்ஸ் டெபாசிட். இந்த ஆண்டும் மாபெரும் ஜலூர் கமிலாங் கொடியை பறக்க விடுவதற்கான நிகழ்ச்சி எதிர்வரும் திங்கட்கிழமை கோலாலம்பூர் கோபுரத்தில் நடைபெறவிருக்கிறது. மக்களிடையே தேசப்பற்றை ஊக்குவிக்க அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் நாட்டின் அடையாளமான 421 மீட்டர் உயர கோபுரத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதன் நிர்வாக அதிகாரி நஸ்லிசாட் கூறினார். காலை 9 மணிக்கு ஆகஸ்ட் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்நிகழ்ச்சியில் ஒன்று கூடிய அனைத்து மலேசியர்களும் ஆதரவளிக்க வேண்டும் என்று அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் அழைப்பு விடுத்துள்ளார். இதனிடையே இந்த ஆண்டு தேசிய மாதத்தை முன்னிட்டு செப்டம்பர் 16ஆம் தேதி மலேசிய தினம் வரை நடைபெறும் சிறப்பு நடவடிக்கைகளின் நுழைவு டிக்கெட்டுகளுக்கு 60% தள்ளுபடி வழங்கும் விளம்பரத்தையும் கோலாலம்பூர் கோபுரம் வெளியிட்டது. அதில் தேசிய கொடியின் வண்ணங்களை கொண்ட கோபுரத்தின் விளக்குகள் ஒளியிடுதல் நிகழ்ச்சி, சுதந்திர தின கவிதை போட்டி, பாரம்பரிய விளையாட்டு அறை, இசை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள், உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் பங்கேற்கக்கூடிய பிற நிகழ்ச்சிகளும் அடங்கும். இந்நிகழ்ச்சிகள் பற்றிய கூடுதல் தகவல்களை கோலாலம்பூர் கோபுரத்தின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக தளங்களில் காணலாம். கிள்ளான் பள்ளத்தாக்கு வீடுகளில் மின்சார மீட்டர்களை மாற்றி அமைத்து மோசடியில் ஈடுபட்டு வந்த கும்பல் முறியடிக்கப்பட்டுள்ளது. அக்கும்பலைச் சேர்ந்த ஒரு பெண் உள்ளிட்ட 5 செவ்வாய்க்கிழமை கோலாலம்பூர் சுற்று வட்டாரங்களில் கைது செய்யப்பட்டதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC கூறியது. சோதனை என்ற பெயரில் வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கு சென்று மின் மீட்டர்களை மாற்றி விடுவதும் அப்பழியை வீட்டுக்காரர்கள் மீது போட்டு பணத்தை கறப்பதுமே அக்கும்பலின் யுக்தியாகும். மின் மீட்டரை மாற்றியது அம்பலமானால் ஆயிரக்கணக்கில் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். எனவே லஞ்சம் கொடுத்தால் அதில் சிக்குவதிலிருந்து காப்பாற்றுவோம் என கூறி மக்களை அக்கும்பல் நம்ப வைக்கிறது. வீடுகளையும் வணிக தளங்களையும் குறிவைக்கும் அக்கும்பல் 5000 ரிங்கிட் முதல் 10,000 ரிங்கிட் வரை லஞ்சமாக கேட்டு வருகிறது. நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களை ஏமாற்றி பல ஆயிரக்கணக்கான ரிங்கிட்டை அக்கும்பல் வருமானமாக ஈட்டியுள்ளது. கைதானவர்களில் 3 வீடுகளில் மின்சார இணைப்பை துண்டிக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ள எரிசக்தி விநியோக நிறுவன குத்தகையாளர்கள் என்பதால் பொதுமக்களுக்கும் எளிதில் சந்தேகம் வருவதில்லை. 4 ஆடவர்கள் அடுத்த செவ்வாய்க்கிழமை வரை விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் பெண் MACCயின் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். பினாங்கு சுங்கை பக்காப்பில் உள்ள உணவகம் மற்றும் பழைய பொருட்கள் விற்கும் கடைகளில் பணிபுரிந்து வந்த 9 வெளிநாட்டினர் நேற்று கைதாகினர். ஏற்கனவே அவ்வளாகங்களை சுற்றி வளைத்த குடிநுழைவுத்துறையிடம் சோதனையின் போது தப்பியோட முயற்சித்த அவர்கள் கையும் களவுமாக பிடிபட்டனர். சம்பந்தப்பட்ட 2 கடைகளில் பணிபுரிந்து வருகின்ற 17 வெளிநாட்டினரும் இச்சோதனையில் ஈடுபடுத்தப்பட்டனர். அதில் முறையாக ஆவணமில்லாத 25 வயது முதல் 38 வயதுடைய 5 ஆண்கள் மற்றும் 4 மியான்மர் பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுமதியின்றி வெளிநாட்டு ஊழியர்களை வேலைக்கு அமர்த்திய அந்த வணிக கடை உரிமையாளர் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக் அருகே சிறிய ரக பயணிகள் விமானம் விழுந்து நொறுங்கியதில் அதிலிருந்து அனைத்து 9 பேரும் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. நேற்று நண்பகல் வாக்கில் பாங்காக் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் அந்த விமானம் விபத்துக்குள்ளானது. அதில் 2 விமானிகளும் 7 பயணிகளும் இருந்தனர். சம்பவ இடத்தில் ஒருவரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என மீட்புக் குழு தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் சுமார் 1 மணி நேர தேடுதலுக்கு பிறகு கடினமான சதுப்பு நிலப்பகுதியில் சிதைந்த நிலையில் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. விமானத்தில் இருந்தவர்களின் அடையாளங்கள் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் 5 ஹாங்காங் சுற்றுப்பயணிகள் என்றும் 2 தாய்லாந்து விமான பணிப்பெண்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 2 தாய்லாந்து விமானி மற்றும் துணை விமானி ஆவார். விபத்துக்கான காரணம் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை. சீனாவின் செங்டூவில் வானில் தோன்றிய அதிசயம் வைரலாகி நெட்டிசன்களின் கவனத்தை பெற்றுள்ளது.
ஆகஸ்ட் 18ஆம் தேதி ஒரே நேரத்தில் 7 சூரியன்களை கண்டு செங்டு மக்கள் வாயடைத்து போயினர். அணிவகுத்து காட்சி தந்த அந்த 7 சூரியன்களும் வெவ்வேறு ஒளி அளவை கொண்டிருந்தன. அவற்றில் ஒன்று மேகத்திற்கு பின்னால் மறைந்திருந்தது பொதுமக்களில் ஒருவர் பதிவு செய்த வீடியோவில் தெரிந்தது. வானில் மிக மிக அரிதாக நடக்கும் விந்தையான அச்சம்பவம் சுமார் 1 நிமிடத்துக்கு நீடித்ததாக கூறப்படுகிறது. பார்ப்பதற்கு அதிசயமாக இருந்தாலும் உண்மையில் அதற்கு அறிவியலில் பதிலுண்டு. அதாவது கண்ணாடி ஊடக ஒளி விலகியதால் ஏற்பட்ட ஒளியியல் மாயை அல்லது ஒளியின் பிரதிபலிப்பே அந்த 7 சூரியன்களின் தோன்றலாகும். இது ஆங்கிலத்தில் ஆப்டிக்கல் இலூஷன் என கூறப்படுகிறது. கண்ணாடியின் ஒவ்வொரு அடுக்கும் ஒரு கூடுதல் மெய்நிகர் படத்தை உருவாக்குகிறது. அப்படி உருவாகும் படங்களின் எண்ணிக்கை பார்க்கும் கோணத்தை பொறுத்து மாறுபடலாம். ஆக இந்த செங்டு சம்பவத்தில் அந்த 7 சூரியன்கள் அந்த பகுதி வாழ் மக்களின் கண்களுக்கு தெரிந்ததற்கு மருத்துவமனை ஒன்றின் ஜன்னல் அடுக்கு கண்ணாடி காரணமாக இருந்திருப்பதாக வானியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ சுத்ரமால் ஜோபாடு ஜோரில் 23 ஆகஸ்டிலிருந்து 1 செப்டம்பர் வரை. உலகின் 2வது மிகப்பெரிய வைரம் ஆப்பிரிக்க நாடான போஸ்வானாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த 2492 கேரட் வைரத்தை கனடிய சுரங்க நிறுவனமான லுக்காரா டைமண்ட் கண்டுபிடித்தது. லுக்காரா நிறுவனத்தின் மெகா டைமண்ட் ரிகவரி எக்ஸ்ரே தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அந்த வைரம் கண்டெடுக்கப்பட்டது. எனினும் அந்த வைரக்கல்லின் தரம் குறித்தோ மதிப்பு குறித்தோ எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. என்றாலும் அதன் மதிப்பு $4 கோடி இருக்கலாம் என லுக்காரா நிறுவனத்துக்கு நெருக்கமான தரப்பை மேற்கோள் காட்டி பிரிட்டனின் ஃபைனான்சியல் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. 1905ஆம் ஆண்டு தென் ஆப்பிரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்ட 3106 கேரட்டிலான கலினன் வைரமே உலகில் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட மிகப்பெரிய வைரமாகும். உலகின் தங்கச் சுரங்கம் என அழைக்கப்படும் நாடுகளில் போஸ்வானாவும் முக்கியமானது. அந்நாட்டில் இதற்கு முன் 2019இல் 1758 கேரட்டிலான வைரம் கண்டுபிடிக்கப்பட்டதே பெரியதாக இருந்தது. கிராமம் என்றாலே வறுமையுடன் இருக்கும் என்பதை பொய்யாக்கி குஜராத்தின் கட்ச் மாவட்டத்தில் உள்ள மதபார் என்ற கிராமம் ஆசியாவிலேயே பணக்கார கிராமமாக கருதப்படுகிறது. இந்த மதபார் கிராமத்தில் வசிப்பவர்கள் 7000 கோடி ரூபாய், அதாவது 4.3 பில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள வைப்புத் தொகையை வங்கிகளில் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. வங்கியில் மக்கள் வைத்திருக்கும் பண இருப்பு அடிப்படையில் இந்த கிராமத்தை பணக்கார கிராமம் என்று வரையறுக்கிறார்கள். இக்கிராமத்தின் செழிப்புக்கு காரணம் அங்கு வசிப்பவர்களின் குடும்பத்தினர் அல்லது உறவினர்கள் அயல் நாடுகளில் பணியாற்றி வருவதே ஆகும். இவர்கள் வெளிநாடுகளிலிருந்து பெரிய அளவில் பணத்தை கொண்டு வந்து இங்கு சேமித்து வைக்கிறார்கள். மதபார் கிராமத்தில் கிட்டத்தட்ட 20,000 வீடுகள் உள்ளன. ஆனால் அதில் சுமார் 1200 குடும்பங்கள் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா மற்றும் நியூசிலாந்து என வெளிநாடுகளில் வாழ்கின்றனர். பல கிராமவாசிகள் வெளிநாட்டில் வாழ்ந்து வேலை செய்தாலும் அவர்கள் வசிக்கும் இடத்தை விட சொந்த கிராமத்தில் உள்ள வங்கிகளில் பணத்தை சேமித்து வைத்துள்ளனர். இதனால் தான் இந்த கிராமம் ஆசியாவிலேயே மிக பணக்கார கிராமமாக உள்ளது. ஹைதராபாத் அருகே சாலையில் ரூபாய் நோட்டுகளை தூக்கி வீசிய யூடியூபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் வீடியோ பதிவு செய்வதற்காகவும் லைக்ஸ்களை பெறுவதற்காகவும் சிலர் அத்துமீறி ரிஸ்க் எடுத்து வருகின்றனர். அதில் சிலர் கிறுக்குத்தனமான செயல்களையும் செய்து வருகின்றனர் என்பதையும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கடும் போக்குவரத்து நெரிசலுக்கு மத்தியில் யூடியூபர் ஒருவர் பணத்தை தூக்கி வீசும் வீடியோ தற்போது வைரலாகி இருக்கிறது. அந்த காணொலியில் மக்கள் பணத்தை பிடிக்க விரைந்து ஓடுவதையும் பார்க்கலாம். இதனால் அங்கு கடும் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டதோடு விபத்து அபாயமும் ஏற்பட்டது. அந்த காணொலியின் முடிவில் அந்த யூடியூபர் தனது டெலிகிராம் சேனலை பார்வையாளர்களை பின்தொடரவும் ஊக்குவித்துள்ளார். அடுத்து இதுபோன்ற பணத்தை தூக்கி வீசும் இடங்களை துல்லியமாக கூறினால் வெகுமதி கொடுப்பதாகவும் உறுதியளித்திருக்கிறார். இதனிடையே இப்படி செயல்படுவோருக்கு எதிராக ஹைதராபாத் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.